நிறைய ஜனம் குழந்தை செத்து போன வீட்டுல நிறைய பேர் கூடி இருப்பாங்க. நிறைய பேர் கூடி இருக்கும் போது அவர் சொல்றாரு, ஏசப்பா வராரு, தலைவன் தான் ஏசப்பா கூட ஏசப்பா அந்த வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனவங்க அந்த வீட்டை சுற்றி செத்து சத்தம் ஒரு கொண்டு வாலிப கொண்டு செத்து என்ன பண்ணுவாங்க? எக்கச்சக்கமான கூட்டம், நிறைய கூட்டம் இருக்கு. விலகுங்கள் விலகுங்கள், அவள் மறிக்கவில்லை. அவள் என்ன செய்கிறார்? சத்தமா சொல்லுங்க. மறிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறார். அவர் விசுவாச வார்த்தை பயன்படுத்துகிறார். ஏசப்பா என்ன சொல்றாரு? மரித்த பெண்ணை பார்த்தவர் சொல்றாரு, அவள் மறிக்கவில்லை. அல்லேலூயா. அவள் நித்திரையாக இருக்கிறார், அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். எட்ட போங்க எல்லாம் விலகுங்கள் விலகுன்னு சொல்றாரு. அப்பா அவர் பார்த்து என்ன செத்து போன பண்ண பார்த்து இவர் சாகல என்றாரு, தூங்குறன்னு சொல்றாரு, நகைக்கிறார்கள். ஏசப்பா சொன்ன வார்த்தை கிண்டலும் கேலிமா நகைக்கிறார்கள். அல்லேலூயா. சிரிக்கிறார்கள். அதான் அதை குறித்து அவர் எதுவும் கவலைப்படலை, அதை குறித்து அவரு கவலைப்படலை. விலகுங்கள் விலகுங்கள், அவள் நித்திரையாக இருக்கிறார் என்று சொல்லி என்ன பண்ணாரு? அடுத்த வருஷத்தை அந்த மகளை ஜனங்களை எல்லாரும் வெளியில தள்ளி விட்டுட்டு சிறு பெண்ணின் கையை பிடித்து தூக்கி விட்டார். உடனே அவள் எழுந்தாள். கரங்களை தட்டி கத்தரை சொல்லுவோம். உடனே அவள் எழுந்தாள். அவள் நித்திரையா இருக்கிறாள். அவள் கரங்களை பிடித்து எல்லாரையும் விலக சொல்லிட்டு அவள் கரங்களை பிடித்து தூக்கி விட்ட உடனே அவள் எழுந்திருந்தாள். எவ்வளவு பெரிய அற்புதம்! செத்து போயிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா விட்டுட்டு அடக்காரங்களை பண்ண ஆரம்பிச்சா அந்த பிள்ளைய உயிரோடு பார்த்துக்க முடியாது. கவனமா கேளுங்க. எல்லாம் பாக்குறீங்களா? தன் மகன் செத்துட்டா, செத்த பொண்ணுக்காக யார் எழுதல் செய்வாங்க? செத்து முடிஞ்சிச்சு, இதோட காலம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் மற்ற வேலையை பாருவாங்க. செத்துட்டா மற்ற வேலையை பாருங்க சொன்ன யாரும் கவலைப்படுவாங்களா? கவலைப்பட மாட்டாங்க. இறந்து போன பெண் இறந்து விட்டா இவங்க அதை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அடக்கம் பண்ற காரியங்களை குறித்து நாம் காரியங்களை செயல்பட வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனா செத்து போன பொண்ணுக்காக ஏசப்பா கிட்ட போய் வேண்டிக் கொண்டு நீங்க வாங்க, என் மகளை தொடுங்க, தொட்ட அவன் சுகமாவ சொல்ல அப்பா போய் தலைவன் போய் ஏசப்பாவை கூட்டுன்னு வந்து தொட்டு வச்சாரு. அவர் தகப்பன் நம்பட விசுவாசம் வேண்டிக் கொண்ட காரியங்கள் கிடைத்ததா கிடைக்கவில்லையா? சொல்லுங்க. கிடைத்தது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பெராக்கள்! இவர் மட்டும் ஏசப்பா கிட்ட போல வேண்டிக் கொண்டா தன் பிள்ளையை அடக்க ஆராதனை பண்ணிட்டு இருப்பார். தன் பிள்ளையை அடக்க ஆராதனை முடிந்துட்டு இருக்கும். ஆனால் வேண்டிக் கொண்டதை இறந்து போன பெண்ணை அவர் உயிரோடு எழுப்பினார். கர்த்தருடைய பிள்ளைகளை ஏசப்பாவின் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டிக் கொள்ளுங்கப்பா. கேளுங்க, நமக்கு கிடைக்கும். கேட்கிறவன் பெற்றுக் கொள்கிறான். கேளுங்கள் கொடுங்க. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நம்ம கிட்ட எப்படி எல்லாம் பேசுறாரு தெரியுமா? கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிறவன் பெற்றுக் கொள்கிறான், தேடுங்கள் கண்டடைவீர்கள். தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும் என்பதற்காக அவர் நமக்கு பல உதாரணங்களை சொல்லுகிறார். அல்லேலூயா. தேடுங்கள், நீங்கள் கண்டு அடைவீர்கள். ஒரு தலைவன் போய் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்ட பொழுது மரித்து போன பெண்ணை உயிரோடு எழுப்பது பெரிய மிராக்கிள். அல்லேலூயா. உடைய வாழ்க்கையிலே ஒரு வியாதி, மரணத்துக்கு எதிரான வியாதி வந்தாலும் நாம் பயந்துடக்கூடாது. நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும், அவருடைய பாதத்தை மன்றாட வேண்டும். நீ ஒண்ணும் உன் பணத்தை உன் சொத்தெல்லாம் அவர் கேட்கல. அவர் மேல நம்பிக்கை மட்டும் வைங்க, அவர் மேல விசுவாசம் வைங்க. அவர் தான் தெய்வம் தெரிஞ்சிடுச்சு. அவற்றை வேண்டிக் கொள்ளுங்க. கேட்கிறவன் பெற்றுக் கொள்ளுகிறான். யார் கேட்கிறாங்களோ அவங்க நிச்சயம் கேட்கணும்.